ஹெல்த்தியான சேனக்கிழங்கு கிரேவி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நம்ம சாதம் மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த சேனக்கிழங்கு எடுத்துக்குவோம். அந்த சேனக்கிழங்கை ப்ரெட்டு ஸ்லைஸ் மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் நிறத்தில் இருக்கக்கூடிய டைப் கிழங்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய தோலை மட்டும் நம்ம நீக்கிக்கணும். தோலை நீக்கிட்டு அப்படியே அந்த ஸ்லைஸை குக்கரில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கு மஞ்சத்தூளும் தண்ணியும் மட்டும் விட்டு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதை கட் பண்ணி துண்டு துண்டாக நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல் வீடியோ நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம இதை பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சிட்டோம். இதை நம்ம மசாலா பவுடர்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ அது செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் அது வேக வச்ச குக்கரே எடுத்துட்டேன். எண்ணெய் விட்டு தாளிக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நம்ம போட்டுடலாம். நம்ம வழக்கமாக போடக்கூடிய தாளிப்பு பொருள்கள். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். போட்டுட்டு அதோடவே நம்ம இப்போ துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சேனக்கிழங்கை நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம அது ஒரு கரண்டி வச்சு நல்லா பெரட்டி தரணும் நம்ம. ஏன்னா இதில் தண்ணி இல்லை, நம்ம வேக வச்சதை அப்படியே எடுத்துட்டோம். அதனால் நல்லா அந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொருள், மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் அதுக்கு கரம் மசாலா பொடி, அதாவது இல்லைன்னா குருமா மசாலா எது இருக்கோ நம்ம அதை அது கூட போட்டுக்கலாம். நம்ம இது ஏற்கனவே அது வரன்னு தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த எண்ணெயில் அதை ஒட்டிகிட்ருக்கிற எண்ணெயில் அது ஃபுல்லாக எல்லாம் ஒரு ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிறதுக்காக ஒரு பெரட்டி விட்டுருவோம். அது கூட நம்ம அதை வேக வச்சதில் தண்ணி மீந்து வந்தது இல்லைங்களா, அந்த கிழங்கு வேக வைக்கும்போது அதை இதில் ஊற்றிக்குவோம். நம்ம இதோடவே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் கலந்து கொடுத்துட்டா நமக்கு கிரேவி ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவியை ட்ரையாக பண்ணணும் அப்படின்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். See you, best wishes. ட்ரை பண்ணி பாருங்கள்.